அல்லேலூயா ஹalleluya. எபேசியர் நிருபத்திலே ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ ಮೊದಲ ಅಧಿಕಾರத்துல ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಮೊದಲ ವಚನದಲ್ಲಿ ನಾವು என்ன பார்த்தோம்? ಮೊದಲನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಏನನ್ನು ನೋಡಿದೆವು? ಜ್ಞಾಪಕವಿದೆಯಾ? ಯಾரை குறித்து படிச்சோம்? தேவ சித்தத்தினாலே ದೇವರ ಚಿತ್ತಾನುಸಾರವಾಗಿ அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டவன் யார்? ಅಪೊಸ್ತಲನಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವನು ಯಾರು? ಪೌಲನು. ஓகே, அதுக்கு பிறகு நம்ம எபேசுங்கிற ஊரை குறித்து படித்தோம். ಎಫೆಸ್ ಎನ್ನುವಂತ ಊರನ್ನು ಕುರಿತು ನಾವು ಓದಿದೆವು. அந்த ஊர் ஒரு பரிசுத்தமான பரலோகம் இல்ல. ಆ ಊರು ಒಂದು ಪರಿಶುದ್ಧವಾದ ಪರಲೋಕವಲ್ಲ. அது விக்கிரகங்கள் நிறைந்த ஒரு ஊரு. ಅದು ವಿಗ್ರಹಗಳಿಂದ ತುಂಬಿದ ಒಂದು ಊರು. அங்கே பாவிகள் அதிகமாக இருந்த ஊரு. அது ಅಲ್ಲಿ ಪಾಪಿಗಳು ಅಧಿಕವಾಗಿದ್ದಂತ ಒಂದು ಊರು. அங்கே மிகப்பெரிய விக்கிரக ஆராதனைகள் நடந்து கொண்டிருந்தது. ಅಲ್ಲಿ ಅತಿ ದೊಡ್ಡ ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ನಡೆಯುತ್ತಿತ್ತು. தண்ணி குடிச்சு அந்த இடத்துல தான் பவுல் ஊழியம் செய்வதற்காக அங்கே புறப்பட்டு போனான். ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಹೊರಟನು. அந்த சபையிலே அங்கு உண்டான சபைக்கு ಅಲ್ಲಿ ಇರುವಂತ ಸಭೆಗೆ புறஜாதிகளுக்கு மத்தியில் அங்கே ஒரு சபை உருவானது. ಅನ್ಯ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಒಂದು ಸಭೆ ಉಂಟಾಯಿತು. அந்த சபைக்கு ಆ ಸಭೆಗೆ பவுல் எழுதின கடிதம் தான் இந்த நிருபம். ಪೌಲನು ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ ಒಂದು ಪತ್ರಿಕೆಯು அந்த ಅಸುತ್ತமான ಜನங்களுக்கு மத்தியிலே ಆ ಅಸುತ್ತವಾದ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் எப்படி இருந்தாங்க? ಕ್ರಿಸ್ತನೊಳಗಿರುವವರು ಹೇಗಿದ್ದರು? ದೇವ ಜನರಾಗಿದ್ದರು. தமிழ்ல பரிசுத்தவான்களாக இருந்தார்கள். தமிழில் பரிசுத்தவான்களாக இருந்தார்கள். கிறிஸ்துவுக்குள்ளே அவர்கள் எப்படி இருந்தார்கள்? ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ಅವರು ಹೇಗಿದ್ದರು? ಉண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். ಅವರು ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿ ಇದ್ದರು. ಅದನ್ನು ನಾವು பார்த்தோம். ಅದನ್ನು ನಾವು ನೋಡಿದೆವು. ಎಷ್ಟನೇ பேருக்கு ஞாபகம் இருக்குது? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಜ್ಞಾಪಕ ಉಂಟು? நிறைய பேருக்கு ஞாபகமே ಇಲ್ಲ. ಅನೇಕರಿಗೆ ಜ್ಞಾಪಕವಿಲ್ಲ. ವಯಸ್ಸಾಗಿ போச்சு இல்லையா? ವಯಸ್ಸಾಯ್ತಲ್ಲವೇ? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஊர்ல ಈ ಊರಿನಲ್ಲಿ கெட்டு நாசமா போற ஜனங்களுக்கு மத்தியில நாம கிறிஸ்துவுக்குள்ள உண்மையா இருக்கணும். இந்த ஊருக்கு முன்னாடி நம்ம தேவ ಜನರಾ இருக்கணும். ಕೆಟ್ಟು ನಾಶವಾಗುವ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಊರಿನಲ್ಲಿ ನಾವು ನಿಜಸ್ಥರಾಗಿ ಇರಬೇಕು. ಇಲ್ಲ, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಿಜಸ್ಥರಾಗಿರಬೇಕು. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಿಜಸ್ಥರಾಗಿರಬೇಕು. ಈ ಊರಲ್ಲಿ ಕೂಡ ನಾವು ದೇವ ಜನರಾಗಿರಬೇಕು. ದೇವ ಜನರಾಗಿರಬೇಕು. கிறிஸ்துவுக்குள்ள உண்மையா இருக்கணும். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಿಜಸ್ಥರಾಗಿರಬೇಕು. இந்த ஊருக்கு முன்னாடி நாம பரிசுத்தவான்களா இருக்க வேண்டும். ಊರ ಜನರ ಮುಂದೆ ನಾವು ಪರಿಶುದ್ಧವಂತರಾಗಿರಬೇಕು. இதைத்தான் நம்ம முதல் வசனத்திலே பார்த்தோம். ಇದನ್ನೇ ನಾವು ಮೊದಲನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡಿದೆವು. இரண்டாவது வசனத்துல ಎರಡನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ பவுல் எந்தெந்த ஊருக்கு நிருபங்கள் எழுதினாரோ அத்தனை ஊர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான வசனங்களை எழுதுவது வழக்கம். ಪೌಲನು ಎಷ್ಟು ಊರುಗಳಿಗೆ ಆತನು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಪತ್ರಿಕೆಗಳನ್ನು ಬರೆದನು ಆ ಊರುಗಳಿಗೆ ಆಶೀರ್ವಾದಗಳಿರಬೇಕು. அப்படி எழுதும் பொழுது ಆ ವಿಧವಾಗಿ ಬರೆಯುವಾಗ அந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை ரெண்டு வார்த்தைகளை சொல்லுவார். ಆ ಜನರಿಗೆ ಆಶೀರ್ವಾದವಾದಂತ ಎರಡು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿದನು. ரெண்டு ಪದಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. ಎರಡು ಪದಗಳನ್ನು ಹೇಳಿದನು. ಅದು ಒಂದು என்னன்னா கிரேஸ். ಅದು ಒಂದು கிருபை. ಅದು ಒಂದು ಪದವೇನೆಂದರೆ ಕೃಪೆಯು. கிருபையோட சேர்ந்து என்ன வருது? ಕೃಪೆಯೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿ ಏನು ಬರುವುದು? ಶಾಂತಿ. ಶಾಂತಿಯು. கிருபை முதல்ல, ಕೃಪೆಯು ಮೊದಲು, கிருபைக்கு பின்னாடி ಕೃಪೆಯ ನಂತರ ಶಾಂತಿಯು. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. கிரேஸ் அண்ட் பீஸ். ಕೃಪೆಯು ಮತ್ತು ಶಾಂತಿಯು. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபையும் சமாதானமும். ಕೃಪೆಯು ಶಾಂತಿಯು. போன வாரத்திலே நம்ம பார்த்தோம், கிருபையை பற்றி படித்தோம். ಹೋದ ವಾರದಲ್ಲಿ ಕೃಪೆಯನ್ನು ಕುರಿತು ನಾವು ಓದಿದೆವು. கிருபை வந்தால்தான், ಕೃಪೆ ಬಂದರೇನೆ எது வரும் கூட, ಏನು ಬರುತ್ತದೆ ಜೊತೆಯಲ್ಲಿ. ஆனா நம்ம சர்ச்சுக்கு முதல்ல சாந்தி தான் வர, அதுக்கப்புறம் தான் கிருபை வருது. ಆದರೆ ನಮ್ಮ ಚರ್ಚಿಗೆ ಮೊದಲು ಶಾಂತಿ ಬರುತ್ತಲ್ಲ, ನಂತರ ಕೃಪೆ ಬರುತ್ತದೆ. வயசாகி போச்சு இல்லையா? ವಯಸ್ಸಾಯ್ತಲ್ಲವೇ? ரொம்ப ரெடி ஆகிட்டு வரணும் பாஸ்டர், உங்களுக்கு தெரியாது, ரொம்ப கஷ்டம். எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா? ನಾವು ಸಿದ್ಧರಾಗಿ ಬರಬೇಕು ಪಾಸ್ಟರ್, ನಮ್ಗೆ ಎಷ್ಟು ಕಷ್ಟ ಇದೆ ಗೊತ್ತುಂಟಾ? இல்லையா? ಹೌದಲ್ಲವೇ? கிருபை, ಕೃಪೆ தேவனிடத்திலிருந்து வருகிறது. ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಬರುವುದು. அது இலவசமாய் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். ಅದು ಉಚಿತಾರ್ಥವಾಗಿ ಕೊಡುವಂತ ಆಶೀರ್ವಾದಗಳು. தகுதி இல்லாதவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறது. ಅರ್ಹತೆ ಇಲ್ಲದವರಿಗೆ ದೇವರು ಕೊಡುವಂತದ್ದು. கர்த்தரிடத்திலிருந்து அந்த கிருபை வருது. ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಿಂದ ಕೃಪೆಯು ಬರುವುದು. இயேசு கிறிஸ்து நமக்கு கிடைச்ச கிருபை. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಮಗೆ ದೊರಕಿದಂತ ಕೃಪೆಯು யார் கொடுத்தது? ಯಾರು ಕೊಟ್ಟದ್ದು? பிதா நமக்கு கொடுத்தார். ತಂದೆಯು ನಮಗೆ ಕೊಟ್ಟನು. பரிசுத்த ஆவியானவரை பிதா நமக்கு கொடுத்திருக்கிறார். ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿ, ತಂದೆ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. நமக்கு வேத புத்தகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ನಮಗೆ ವೇದ ಪುಸ್ತಕವನ್ನು ಕರ್ತನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சபை ஒரு கிருபை. ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಸಭೆ ಒಂದು ಕೃಪೆಯು. எத்தனை பேர் சொல்லுவீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಹೇಳುತ್ತೀರಾ நம்ம சபைக்கு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாருன்னு? ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಒಬ್ಬ ದೇವದಾಸರಿದ್ದಾರೆ ಎಂದು. அது தேவன் கொடுத்த கிருபையாக நினைக்கிறீங்களா? ಅದು ದೇವರು ಕೊಟ್ಟ ಕೃಪೆಯಾಗಿ ನೀವು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ?
அல்லேலூயா. ஹalleluya. இந்த சபை ஜனங்க அத்தனை பேருமே என்னுடைய சகோதரர்களாக நான் நினைக்கிறேன். நீங்கள் அத்தனை பேரும் தேவன் எனக்கு கொடுத்த கிருபையாக நான் நினைக்கிறேன். ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಅಷ್ಟು ಜನ ಸಹೋದರರಾಗಿ ನೆನೆಸುತ್ತೇನೆ. ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟು ಎಲ್ಲ ಜನರು ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟಂತ ಕೃಪೆಯಿಂದ ನಾನು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அல்லேலூயா. ஹalleluya. நீங்களாம் யாருமே இல்லைன்னு சொன்னா, ನೀವೆಲ್ಲರೂ ಯಾರು ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ என்னுடைய ஊழியம் இங்கே இருக்காது, நான் மூட்டை கட்டிட்டு கிளம்பி எங்காவது போயிட வேண்டியது. ನನ್ನ ಸೇವೆಗಳಲ್ಲಿ ಇರುವುದಲ್ಲ, ನನ್ನ ಮೂಟೆ ಕಟ್ಟಿಕೊಂಡು ಮತ್ತೊಂದು ಕಡೆಗೆ ನಾನು ಹೋಗಬೇಕು. அது தேவனுடைய கிருபை. ಅದು ದೇವರ ಕೃಪೆಯು. இன்னைக்கு நான் நின்றுக்கிறது, ಈ ದಿನದಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ನಿಂತಿರುವುದು, நான் ஊழியம் செய்யறது, ಸೇವೆ ಮಾಡುವುದು, அது எல்லாமே தேவன் எனக்கு கொடுத்த கிருபை. ಅದೆಲ್ಲವೂ ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟಂತ ಕೃಪೆಯು. அல்லேலூயா. ಹalleluya. எங்க கிருபை வருகிறதோ, ಎಲ್ಲಿ ಕೃಪೆಯು ಬರುತ್ತದೋ கூடவே என்ன வரும் தெரியுமா? ಅದರೊಟ್ಟಿಗೆ ಏನು ಬರುವುದು ಗೊತ್ತುಂಟೆ? சாந்தி. ಶಾಂತಿ ಬರುವುದು. அல்லேலூயா. ಹalleluya. சாந்தினா என்ன அர்த்தம்? ಶಾಂತಿ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥವು? பீஸ்னா என்ன அர்த்தம் கேட்குறேன். ಸಮಾಧಾನ. சமாதானம் என்னன்னு கேட்குறோமா? ஓ, வேற பாஷையில சொன்னீங்கன்னா மீனிங் வந்துருச்சா? state of well-being and complete fullness. பீஸாக போயிருந்தாங்களா ஒன்றா சேர்த்து அதான் பீஸ். ಬೇರೆ ಬೇರೆಯಾಗಿ ಚಿದರಿ ಹೋಗಿರೋರು ಒಟ್ಟಾಗಿ ಕೂರಿದರೆ ಸಮಾಧಾನವು, ಶಾಂತಿಯು. நீங்க குடும்பம் பீஸாக கிடக்குது. ನಿಮ್ಮ ಈ ದಿನ ಕುಟುಂಬಗಳು ಬೇರೆ ಬೇರೆಯಾಗಿ ಪೀಸಾಗಿ ಹೋಗಿದೆ. ஜாதி பேர்ல, ಜಾತಿಯ ಹೆಸರಿನಲ್ಲಿ சபைகள் இன்னைக்கு உடைஞ்சு கிடக்குது. ಸಭೆಗಳು ಇವತ್ತು ಒಡೆದು ಇವೆ. ஸ்டேட்டஸ், அந்தஸ்தை வச்சு நிறைய இடங்கள்ல ஒற்றுமையே இல்லாம உடைஞ்சு பிரிஞ்சு கிடக்குறாங்க. ಅಂತಸ್ತನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಅನೇಕ ಜನರು ಅನೇಕ ಕಡೆಗಳಲ್ಲಿ ಬೇರೆ ಬೇರೆಯಾಗಿ ಒಂದಾಗಿಲ್ಲದಂತೆ ಇದ್ದಾರೆ. ஏய், நான் அந்த குடும்பத்தை சேர்ந்தவன், ஏய் நீ இந்த ஊரை சேர்ந்தவன், ஏய் நீ அந்த பாஷையை பேசுற, இப்படி எல்லாம் சொல்லி பல காரணங்களாலே இன்னைக்கு பிரிஞ்சு உடைஞ்சு போயிருக்கிறாங்க. ನಾನು ಈ ಊರಿಗೆ ಸೇರಿದವನು, ನೀವು ಆ ಜಾತಿಗೆ ಸೇರಿದವರು, ನೀವು ಆ ಊರಿಗೆ ಸೇರಿದವರು ಎಂದು ವಿಧವಾಗಿ ಅಂದುಕೊಂಡು ಬೇರೆ ಎಲ್ಲರೂ ಇದ್ದಾರೆ. பிள்ளைகள் பிறந்த குடும்பத்துல சில பிள்ளைங்க அப்பா கூட, சில பிள்ளைங்க அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு பார்ட்டி பண்ணிடுவாங்க, பிரிஞ்சிருவாங்க. ಒಂದೇ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ತಂದೆ ತಾಯಿಗೆ ಹುಟ್ಟಿದಂತ ಮಕ್ಕಳು, ತಂದೆಯ ಕಡೆ ಒಬ್ಬರು, ಕೆಲವು ಜನ ತಾಯಿಯ ಕಡೆ ಕೆಲವು ಜನ, ಅವರು ಬೇರೆಯಾಗಿ ಪಾರ್ಟಿಗಳನ್ನು ಮಾಡಿಕೊಂಡಿರುತ್ತಾರೆ. சில பேர் ஜபிக்கிறதுக்கு வரும் பொழுது, ಕೆಲವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬರುವಾಗ, அவரெல்லாம் ஜபிக்கிறதுக்கு வர வேண்டாம் பாஸ்டர், வந்தா நீங்க வாங்க, இல்லைன்னா அவரை மட்டும் அனுப்புங்க, இல்லைன்னா இவங்களை அனுப்பாதீங்க, இப்படி சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். ಆ ವಿಧವಾಗಿ ಅವರು ಎಲ್ಲರೂ ಬಂದು ಇಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು ಬ್ರದರ್, ಮತ್ತೆ ನೀವು ಮಾತ್ರ ಮಾಡಿರಿ, ಅವರು ಮಾಡುವುದು ಬೇಡ, ಇವರು ಮಾಡುವುದು ಬೇಡವೆಂದು ಈ ವಿಧವಾಗಿ ಪಕ್ಷಗಳಾಗಿ ಬೇರೆಯಾಗಿದ್ದಾರೆ. என்ன இல்ல, ಏನು ಇಲ್ಲ, அங்க என்ன மிஸ் ஆகுது? ಅಲ್ಲಿ ಏನು ತಪ್ಪುತ್ತಿದೆ? பீஸ், ಶಾಂತಿಯು. அல்லேலூயா. ಹalleluya. அப்ப சாந்தினா என்ன, சமாதானம்னா என்றால் என்ன? ಶಾಂತಿ ಎಂದರೆ ಏನು? விரோதமாய் இருக்கிறவர்களை ஒன்று சேர்ப்பது, ಬೇರೆಯಾಗಿ ವಿರೋಧಗಳ ಇರುವವರನ್ನು ಒಟ್ಟುಗೂಡಿಸುವುದು. அல்லேலூயா. ಹalleluya. மிகப்பெரிய ஒரு பிரிவு, ಅತಿ ದೊಡ್ಡ ಒಂದು ಬೇರ್ಪಡುವಿಕೆಯು எங்க இருக்குதுன்னா, ಎಲ್ಲಿದೆ ಎಂದರೆ வானம் மேல கீழே பூமி, ಆಕಾಶವು ಮೇಲೆ ಕೆಳಗೆ ಭೂಮಿಯು ரெண்டு ஒன்னா சேர்ந்தா, ಎರಡು ಒಟ್ಟಾಗಿ ಸೇರಿದರೆ அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ಅದಕ್ಕೇನು ಹೆಸರಿಡಬಹುದು? அதுதான் ஏதேன். ಅದುವೇ ಏದೇನ್. அல்லேலூயா. ಹalleluya. அங்க தேவனும், ಅಲ್ಲಿ ದೇವರನ್ನುವೇ ಇರುತ್ತಾನೆ, தேவனும் நடப்பார், ದೇವರು ನಡೆಯುತ್ತಾನೆ, மனுஷனும் இருப்பான், ಮನುಷ್ಯನು ಇರುತ್ತಾನೆ, மனுஷனும் தேவனோடு நடப்பார், ಮನುಷ್ಯನು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ನಡೆಯುತ್ತಾನೆ. தேவனோடு நடக்கிற மனுஷன் ದೇವರೊಟ್ಟಿಗೆ ನಡೆಯುವಂತ ಮನುಷ್ಯನು தன்னோடு இருக்கிற மற்ற மனிதர்களோடும் நடப்பான். ತನ್ನೊಟ್ಟಿಗಿರಂತ ಮತ್ತೆ ಜನರೊಟ್ಟಿಗೆ ನಡೆಯುತ್ತಾನೆ. அதுதான் ಅದುವೇ பீஸ், ಸಮಾಧಾನ, ಶಾಂತಿಯು. அதுதான் சமாதானம். ಅದುವೇ ಶಾಂತಿಯು. அல்லேலூயா. ಹalleluya. இது இல்ல, ಇದು ಇಲ್ಲ, மிஸ் ஆகுது. ಅದು ನಮಗೆ ಮಿಸ್ ಆಗುತ್ತಿದೆ. அதுக்கு தான் ಅದಕ್ಕಾಗಿಯೇ ஒவ்வொரு ஊருக்கு எழுதும் பொழுது, ಒಂದೊಂದು ಊರಿಗೆ ಬರೆಯುವಾಗ, எபேசு சபைக்கு எழுதும் பொழுது, ಎಫೆಸ ಸಭೆಗೆ ಬರೆಯುವಾಗ பவுல் என்ன எழுதுகிறான்? ಪೌಲನು ಏನು ಬರೆಯುತ್ತಾನೆ? கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாகட்டும். ಕೃಪೆಯು ಸಮಾಧಾನವು ಶಾಂತಿ ನಿಮಗೆ ಉಂಟಾಗಲಿ. அல்லேலூயா. ಹalleluya. ஒவ்வொரு ஊருக்கு நிருபங்கள் எழுதும்போது நீங்க படிச்சு பாருங்க. ಒಂದೊಂದು ಊರಿಗೆ ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಬರೆಯುವಾಗ ನೀವು ಓದಿ ನೋಡಿರಿ. பேதுரு எழுதும் பொழுது இதை தான் எழுதுகிறான். ಪೇತ್ರನು ಬರೆಯುವಾಗ ಇದನ್ನೇ ಬರೆಯುತ್ತಾನೆ. ஏன் இப்படி எழுதுறாங்க? ಏಕೆ ಈ ವಿಧವಾಗಿ ಬರೆಯುತ್ತಾನೆ? இது எங்க ಆರಂಭಿಸಿது? ಇದು ಎಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭವಾಯಿತು? இது இஸ்ரவேல் தேசத்திலே தேவன் ஆரோனுக்கு இப்படி சொல்லி கொடுக்கும்படி மோசேக்கு கட்டளை போட்டார். ಇದು ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶದಲ್ಲಿ ದೇವರು ಜನರಿಗೆ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಮೋಸೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಆರೋನಿಗೆ ಹೇಳಿಕೊಟ್ಟನು. ஆரோன் இப்படி சொல்ல வேண்டும். ಆರೋನನು ಈ ವಿಧವಾಗಿ ಹೇಳಬೇಕು. எப்படி? ಹೇಗೆ? வாசிங்க. என்னாகமம் ಅರಣ್ಯಕಾಂಡ 6ஆம் அதிகாரம் 6ನೇ ಅಧ್ಯಾಯ வசனம் 23, 24, 25. ವಾಕ್ಯ 23, 24, 25.
நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது 23வது வசனம் மட்டும் படிங்க. 23ನೇ ವಾಕ್ಯ ಮತ್ತೆ ಓದಿರಿ. Tell Aaron and his sons, this is how you are to bless the Israelites. This is how you have to bless Israel. Say to them, the Lord bless you and the keep Lord you bless you and keep you. and keep you. The Lord make his face shine upon ஒரு you. ವಚನ தான் சொன்னேன். 23. ನೀನು ಆರೋನನಿಗೂ ಅವನ ಮಕ್ಕಳಿಗೂ ಹೀಗೆ ಆಜ್ಞಾಪಿಸು, ಹೀಗೆ ನೀನು ಆಜ್ಞಾಪಿಸಬೇಕು. ನೀವು ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವಾಗ ಈ ಪ್ರಕಾರ ಅವರಿಗೆ ಹೇಳಬೇಕು, ಈ ತರ ಅವರಿಗೆ ಹೇಳಬೇಕು. ಯೆಹೋವನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ 23 ಮಾತ್ರಮ್ಮ. 23 ಅಷ್ಟೇ ಹೇಳಿದ್ದೆ. ಓಕೆ, என்ன சொல்லணும்? ಏನು ಹೇಳುತ್ತಿದೆ? யாருக்கு சொல்லணும்? ಯಾರಿಗೆ ಹೇಳಬೇಕು? கர்த்தர் மோசேக்கு சொல்லி கொடுக்குறாரு. ಯೆಹೋವನು ಮೋಸೆಗೆ ಹೇಳಿಕೊಟ್ಟನು. மோசே ஆரோனுக்கு சொல்லி கொடுக்கணும். ಮೋಸೆ ಆರೋನಿಗೆ ಹೇಳಿಕೊಡಬೇಕು. மற்றும் ஆரோனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். ಮತ್ತು ಆರೋನ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳಿಕೊಡಬೇಕು. எப்படி அவங்க என்ன செய்யணுமா? ಅವರು ಏನು ಮಾಡಬೇಕಂತೆ? இஸ்ரவேலரை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கொடு. ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ಹೇಗೆ ಆಶೀರ್ವಾದಿಸಬೇಕು ಎಂದು ಹೇಳಿಕೊಡು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பர்த்டே கொண்டாடக்கூடிய ಸಾಕ್ಷಿ ಕೊಡ್ತ 3 பேரை ನಾನು ಮುಂಭಾಗ ಅழைக்கிறேன். ಈ ದಿನದಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿ ಕೊಟ್ಟಂತ ಬರ್ತ್ಡೇ ಮತ್ತು ಕೊಂಡಾಡಿದಂತ ಆ 3 ಜನನ ಮುಂದೆ ಕರೆಯುತ್ತೇನೆ. 2 பேர் ಕೊಂಡಾಡಿட்டாங்க, ஒருத்தர் இன்னும் ಕೊಂಡಾಡ போறாங்க. ಇಬ್ಬರು ಕೊಂಡಾಡಿದರು, ಇನ್ನೊಬ್ಬರು ಕೊಂಡಾಡಲಿದ್ದಾರೆ. 3 ಜನರು ಮುಂದೆ ಬಂದು ನಿಂತುಕೊಳ್ಳಿರಿ. 3 ಜನರು ಮುಂದೆ ಬನ್ನಿ. ಇನ್ನೊಬ್ಬರಲ್ಲಿ ಅವ್ರಿಗೆ ಅರ್ಥ ಆಗಿಲ್ವಾ? ಬೇಗನೆ ಬನ್ನಿ. ನನ್ನ ಕಡೆ ತಿರ್ಕೊಳ್ಳಿ. ಹಲೋ, ಈ ಕಡೆ ಅವ್ರ ವೈಫ್ ಏನೇ ನೋಡ್ತಾರೆ. ಬನ್ನಿ, ಈ ಕಡೆ ತಿರ್ಕೊಳ್ಳಿ. ನೀವು ನನ್ನ ಕಡೆ ತಿರ್ಗಿಕೊಳ್ಳ್ರಿ ಅಪ್ಪ. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬನ್ನಿರಿ, ಪಕ್ಕದಲ್ಲಿ. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? ಈಗ ದೇವರು ಏನು ಹೇಳಕ್ಕೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ? ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳೇ எப்படி ಆಶೀರ್ವದಿக்கணும், ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಹೇಗೆ ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು சொல்லி கொடுக்கிறார், ಹೇಳಿಕೊಡುತ್ತಾನೆ. எப்படி ಆಶೀರ್ವದಿக்கணுமா, ಹೇಗೆ ಆಶೀರ್ವದಿಸಬೇಕಂತೆ. ನಾನು ನಾನು சொல்றேன், ನಾನು ಇಬ್ರುವಲ್ಲಿ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. ಅದು சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க போய் உட்காந்துக்கலாம். ಅದನ್ನು ಹೇಳಿ ನಂತರ ನೀವು ಹೋಗಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಬಹುದು. நீங்க ஆசீர்வாதத்தை வாங்கினா எப்படி நிக்கணும்? ನೀವು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು ಹೇಗೆ ನಿಲ್ಲಬೇಕು? ಕೈ ಸೆತ್ತುங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி சொல்வாருன்னா, ಹೇಗೆ ಹೇಳುತ್ತಾರೆಂದರೆ, இந்த கையில ஷீன் என்கிற எழுத்தை போடும்படி சொல்லுகிறார். ಈ ಕೈಯಲ್ಲಿ ಶೀನ್ ಎನ್ನುವಂತ ಒಂದು ಅಕ್ಷರವನ್ನು ಹಾಕಿಕೊಳ್ಳಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. இந்த கர்த்தருடைய நாமத்தை, ಈ ಕರ್ತನ ನಾಮವನ್ನು அவர்கள் மேலே போட்டு, ಅವರ ಮೇಲೆ ಹಾಕಿ, கண்களை மூடுங்க, ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣ. ಯಬರಕಕ ಅಡೋನಾಯ್ ವೇಶ್ಮರೆಕ ಯಾಯಿರ್ ಅಡೋನಾಯ್ ಫನವೆಲೆಕ ವಿಹುನೆಕ ಈಶಾ ಅಡೋನಾಯ್ ಫನವೆಲೆಕ ವ್ಯಾಸರ್ ಲೆಕ್ಕ ஷலோம். உங்களுக்கு இப்போ ஆசீர்வாதம் கொடுத்தாச்சு. ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದ ಕೊಟ್ಟಿದ್ದಾಯಿತು. தேங்க்யூ சொல்லிட்டு போய் உட்காருங்க. ನೀವು ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಅಂತ ಹೇಳಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಿರಿ. என்ன சொல்றாரு? ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? கிருபையிலே ஆரம்பித்து சமாதானத்திலே இந்த ஆசீர்வாதத்தை முடிக்கிறார். ಕೃಪೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭವಾಗಿ ಶಾಂತಿಯಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಮುಕ್ತಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ. வசனம் 24, 25, 26 இப்ப படிப்போம். ವಾಕ್ಯ 24, 25, 26 ಇವಾಗ ನಾವು ಓದೋಣ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ಯೆಹೋವನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಕಾಪಾಡಲಿ. அப்படிதான் இருக்கா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ உன்னை காக்க கடவர், ನಿನ್ನನ್ನು ಕಾಪಾಡಲಿ. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ಯೆಹೋವನು ಪ್ರಸನ್ನ ಮುಖದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ದಯವಿಡಲಿ. பிரகாசங்கிற வார்த்தை வரலையே, பிரசன்னு போட்டு. 26 கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். ಯೆಹೋವನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಕೃಪೆ ಕಟಾಕ್ಷವಿಟ್ಟು ಶಾಂತಿಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಲಿ. ஓகே, இந்த 3 வார்த்தை, இந்த 3 வசனங்களிலே, ಈ 3 ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ 2 வார்த்தைகள் அடங்கி இருக்கிறது. 2 ಪದಗಳು ಇದರಲ್ಲಿ ಅಡಗಿದೆ. கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் மேலே போட்டு, ಕರ್ತನ ನಾಮವು ಯೆಹೋವನ ನಾಮವನ್ನು ಅವರ ಮೇಲೆ ಹಾಕಿ, யெகோவா என்கிற பெயரை அவர்கள் மேலே போட்டு, ಯೆಹೋವನ ಹೆಸರನ್ನು ಅವರ ಮೇಲೆ ಹಾಕಿ, அவர்களை
கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ಅವರನ್ನು ಯೆಹೋವನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆಂದು ಹೇಳಿ அவர்களை காப்பாராக, அவர்களை ಪ್ರೊಟೆಕ್ಟ್ பண்ணுவாராக, ಅವರನ್ನು ಕಾಪಾಡುವನು, ಅವರನ್ನು ರಕ್ಷಿಸುವನು. அதற்கு பிறகு ಅದರ ನಂತರ கர்த்தர் தம்முடைய முகத்தை அவர்கள் மேலே பிரகாசிக்க வைப்பாராம். ಯೆಹೋವನು ತನ್ನ ಮುಖವನ್ನು ಅವರ ಮೇಲೆ ಪ್ರಕಾಶಗೊಳಿಸುವನು. அதனாலே அவங்க பயந்துடக்கூடாதுன்னு சொல்லி, ಆದ್ರಿಂದ ಅವರು ಭಯಪಡಬಾರದೆಂದು ಹೇಳಿ கர்த்தருடைய முக பிரகாசம் அவங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணாதிருக்கும்படி ಕರ್ತನ ಮುಖದ ಪ್ರಕಾಶವರ್ಗ ಭಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡದಂತೆ அவர்கள் மேலே கிருபையா இருக்க கடவராம். ಅವರ ಮೇಲೆ ಕೃಪೆಯಿಂದ ಇರುವಂತೆ ಮಾಡುತ್ತಾನೆ. அதற்கு பிறகு ಅದರ ನಂತರ கர்த்தர் தம்முடைய முகத்தை அவர்கள் மேல பிரசன்னமாக்குவாராம். ಯೆಹೋವನು ತನ್ನ ಮುಖವನ್ನು ಅವರ ಮೇಲೆ ಪ್ರಸನ್ನ ಮಾಡುವನು. அது எப்படி சொல்றாருன்னா, ಅದು ಹೇಗೆ ಹೇಳುತ್ತಾನೆಂದರೆ, இப்போ சந்திரனுடைய குழந்தை இல்ல இருந்தா நான் ஒரு டெமோ பண்ணி காட்டுவேன். ಚಂದ್ರಮಗ ಇದೆ, இல்ல இங்க இல்ல, இங்க இல்ல, ಇಲ್ಲಿ ಇಲ್ಲ, அங்க உள்ள போயிடுச்சு, ಒಳಗಡೆ ಕರ್ಕೊಂಡು இங்க இருந்திருந்தா ಇಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ದಾರೆ, நான் கையில எடுத்து நான் காட்டுவேன். ನಾನು ಕೈಯಲ್ಲಿ ಇತ್ತು ತೋರಿಸುತ್ತಿದ್ದೆನು. கர்த்தர் உன்னை தூக்கி தன்னுடைய முகத்துக்கு மேல உன்னை வச்சு தன்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உன்மேல் சமாதானமாயிருக்க கடவர். ಕರ್ತನು ನಿನ್ನನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಿ ತನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು, ಮುಖದ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ನಿನಗೆ ತೋರಿಸಿ ನಿನಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವನು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கும் கடவுளுக்கும் எந்த இடையில எந்த ஒரு பிரிவினையுமே இல்லாதபடி, பயம் இல்லாதபடி, ನಿನಗೂ ದೇವರಿಗೂ ಯಾವುದೇ ವಿಧಂತ ಬೇರ್ಪಡಿಕೆಯೋ ಭಯವೂ ಇಲ್ಲದಂತೆ உன்னோடு கூட அவர் சமாதானத்தை அவரும் அனுபவிப்பார், நீயும் அவரோடு கூட சமாதானமா இருப்பாய். ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ಆತನು ಸಮಾಧಾನವನ್ನು ಅನುಭವಿಸುವನು, ನೀನು ಕೂಡ ಆತನೊಟ್ಟಿಗೆ ಸಮಾಧಾನದಿಂದ ಇರುವಿ. கிருபையினால ಕೃಪೆಯಿಂದ நமக்கு சமாதானம், ನಮಗೆ ಸಮಾಧಾನವು, ಶಾಂತಿಯು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ಕರ್ತನ ಆಶೀರ್ವಾದವು கிருபையில ஆரம்பித்து ಕೃಪೆಯಿಂದ ಪ್ರಾರಂಭವಾಗಿ எதுல முடியுது? ಯಾವುದರಲ್ಲಿ ಮುಕ್ತಾಯವಾಗುತ್ತದೆ? சமாதானத்துல, ಶಾಂತಿಯಲ್ಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. எல்லாரும் சொல்லுங்க, ಎಲ್ಲರೂ ಹೇಳಿರಿ, ஓம் சாந்தி சாந்தி. ಓಂ ಶಾಂತಿ ಶಾಂತಿ. போச்சுரா, வம்பா போச்சு, சர்ச்சையை மாத்திட்டாரா பாஸ்டர். ஓம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, சான்ஸ்கிரிட்ல அது ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லுகிறது. ಅದು ಹೋಮ್ ಎನ್ನುವುದು ತಪ್ಪಲ್ಲ, ಅದು ಸಂಸ್ಕೃತದಲ್ಲಿ ಆದಿಯಲ್ಲಿ ಶಾಂತಿ ಇದ್ದಿತ್ತು ಅಂತ ಹೇಳುತ್ತದೆ. வார்த்தை இருந்தது, ವಾಕ್ಯವಿದ್ದಿತ್ತು. ஆதியிலே வார்த்தை இருந்தது, ಆದಿಯಲ್ಲಿ ವಾಕ್ಯವಿದ್ದಿತ್ತು. அதுல அந்த சத்தம் தான் ಆ ಒಂದು ಶಬ್ದವೇ ஓம் ஓம். அது எழுத்துக்கள், அது அத்தனையும் எழுத்துக்கள், வார்த்தை. ಓ ಆಮ್, ಓ ಆಮ್ ಎನ್ನುತ್ತ ಒಂದು ಅಕ್ಷರಗಳು. ஓ ஆ மா, ಓ ಆ ಮ, மூணையும் சேர்த்தா ಆ ಮೂರನ್ನು ಸೇರಿಸಿದರೆ ஓம். இது வந்து ஸ்பேஸுக்கு போன சத்தம் கேட்டுட்டே இருக்குது. ಓ ಆಮ್ ಎಂದು ಆಕಾಶಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಶಬ್ದ ಕೇಳುತ್ತಿರುತ್ತದೆ. ஆதியிலே வார்த்தை இருந்தது, ಆದಿಯಲ್ಲಿ ವಾಕ್ಯವಿದ್ದಿತ್ತು, எப்பொழுதுமே இருந்து கொண்டே ಅದು இருக்கும். ಯಾವಾಗಲೂ ಇರುತ್ತದೆ. கர்த்தருடைய பிரசன்னம், ಕರ್ತನ ಒಂದು ಯೆಹೋವನ ಪ್ರಸನ್ನತೆಯು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அந்த கர்த்தருடைய நாமத்தினாலே ಆ ಕರ್ತನ ಯೆಹೋವನ ನಾಮದಲ್ಲಿ நமக்கு என்ன உண்டாகுது? ನಮಗೇನು ಉಂಟಾಗುವುದು? நம்மை சாந்தப்படுத்துது, ನಮ್ಮನ್ನು ಶಾಂತಿಪಡಿಸುವುದು. கர்த்தருடைய சன்னிதானத்துல ಕರ್ತನ ಯೆಹೋವನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ நம்ம பிரவேசிப்பதற்கு ನಾವು ಪ್ರವೇಶ ಮಾಡುವುದಕ್ಕೆ நமக்கு அருகதை இல்ல, தகுதி இல்ல. ನಮಗೆ ಅರ್ಹತೆ ಇಲ್ಲ ನಮಗೆ. ஆனால் ಆದರೆ கிருபை மூலமாக, ಕೃಪೆಯ ಮೂಲಕವಾಗಿ கிருபாசனத்துக்கு முன்பாக போகக்கூடிய நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. ಕೃಪಾಸನ ಮುಂದೆ ಹೋಗುವಂತ ಒಂದು ಅವಕಾಶ ನಮಗೆ ದೊರಕುತ್ತದೆ. அந்த கிருபையாகவே வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ಆ ಕೃಪೆಯ ಮುಖಾಂತರವಾಗಿ ಬಂದಾತನೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. கிருபை முகாந்திரம் இல்ல, கிருபையாகவே வந்தார். ಕೃಪೆಯಾಗಿ ಬಂದಾತನೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. அவர்தான் கிருபையே, ಆತನೇ ಕೃಪೆಯು. அவர்ல நமக்கு வேற கிருபை கிடையாது. ಆತನಿಲ್ಲದೆ ನಮಗೆ ಬೇರೆ ಕೃಪೆಯೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அது அவரை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தகுதி கிடையாது. ಅವರನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವಂತ ಅರ್ಹತೆ ನಮಗೆ ಇಲ್ಲ. அவர் நம்மை தேடி வந்தாரே, அதான் கிருபை. ಆತನು ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದನು, ಅದುವೇ ಕೃಪೆಯು. Praise the Lord. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. மைசூர்ல எத்தனையோ சர்ச் இருக்குதுங்க. ಮೈಸೂರಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಚರ್ಚ್ಗಳಿದೆ. இங்க எதுக்கு வந்தீங்க? ಇಲ್ಲೇ ಏಕೆ ಬಂದಿದ್ದೀರಿ? இங்க வர்றதுக்கு ரொம்ப சுலபமா கஷ்டமா? ಬರೋದಕ್ಕೆ ಬಹಳ ಕಷ್ಟವೇ ಇಲ್ಲ, ಸುಲಭವೇ? கஷ்ட. ಕಷ್ಟ. ஏன்பா கஷ்டம்? ಏಕಪ್ಪ ಕಷ್ಟ? ஏன்னா உங்களுக்கு கஷ்டங்கிறீங்களா? சரி, இல்ல சாரி, உங்களுக்கு நஷ்டம் ஆகுது. ನಷ್ಟ ಎಲ್ಲ ದೂರ. துட்டு ಖರ್ಚು ಆಗುது பாஸ்டர், உங்க சர்ச்சுக்கு வருது. ನೀವು ಚರ್ಚಿಗೆ ಬರೋಕ್ಕೆ ನಮ್ಗೆ ದುಡ್ಡು ಭಾಳ ಖರ್ಚಾಗುತ್ತೆ ಪಾಸ್ಟರ್ அப்படிங்கிறீங்களா? ಆ ವಿಧವಾಗಿ ಹೇಳುತ್ತೀರಾ? இல்ல இல்ல, அப்படி எதுக்கு வரீங்க இங்க? ಮತ್ತೆ ಏಕೆ ಬರುತ್ತೀರಿ?
பக்கத்தில் உங்க வீட்டு பக்கத்தில் நிறைய சர்ச்சும் இருக்குதாப்பா. ಮನೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇದೆಲ್ಲ ಅನೇಕ ಚರ್ಚ್ಗಳು. உங்க ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வச்சிருக்காங்க, சர்ச் வச்சிருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பாஸ்டர்ங்க உங்களுக்கு தெரியும். எதுக்கு இங்க வரீங்க சுந்தரராஜ் பிரதர்? ನಿಮ್ಮ ಬಂಧುಗಳು, ನಿಮ್ಮ ಮನೆಯವರು ಚರ್ಚ್ಗಳು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಿರೋರು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅನೇಕರು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ನೀವು ಏಕಲ್ಲಿಂದ ಇಲ್ಲಿವರೆಗೂ ಬಂದಿದ್ದೀರಿ. நான் வராத போனா பாஸ்டர் நீங்க எங்க வீட்டுக்கு வந்து தொந்தரவு கொடுப்பீங்க. ನಾವು ಬರದೇ ಹೋದರೆ ಪಾಸ್ಟರ್ ನೀವು ನಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದು ನಮ್ಮನ್ನು ಹಿಂಸೆ ಪಡಿಸುತ್ತೀರಿ. எதுக்குடா வம்புன்னு நாங்களே வந்துடுறோம். ಏಕೆ ಈ ಕಷ್ಟದಿಂದ ನಾವೇ ಬರುತ್ತೇವೆ. அப்படிதான், அதான் உண்மை இல்லையா? ಅದುವೇ ಸತ್ಯ ಅಲ್ಲವೇ? நீங்க வரலன்னா நானே வந்துருவாங்க. ನೀವು ಬರದೇ ಹೋದರೆ ನಾನೇ ಬರುತ್ತೇನೆ. வம்பா போயிடும். ಅದು ಬಹಳ ಕಷ್ಟವಾಗುತ್ತದೆ. அதனால நீங்க வரீங்க. ಆದ್ದರಿಂದ ನೀವು ಬರುತ್ತೀರಿ. ஆனா இயேசு நம்மளை தேடி வந்தாரு. எதுக்கு வந்தாரு? ಆದರೆ ಯೇಸು ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದನು. ಏತಕ್ಕಾಗಿ ಬಂದನು? ஏன் வரணும்? ಏಕೆ ಬರಬೇಕು? அவருக்கு வேற ஜனங்க, நம்மளை விட்ட வேற ஜனங்க இல்லையா? ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಜನರಿಲ್ಲವೇ? அவரால் வேற ஒரு பூமி உண்டாக்க முடியாதா? ಆತನಿಂದ ಬೇರೆ ಒಂದು ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲವೇ? இன்னொரு ஆதாம் ஏவலை உண்டாக்க தெரியாதா? ಆದಾಮನನ್ನು ಏವಲನ್ನು ಉಂಟು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲವೇ? நம்மளை விட சூப்பரா இருக்கிற ஏஞ்சல்ஸ் போதாதான் அவர் வர்ஷிப் பண்றதுக்கு? ನಮಗಿಂತಲೂ ಬಹಳ ಸುಂದರವಾದ ದೂತರು ಸಾಕಲ್ವೇ ಅವರನ್ನು ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೆ? சர்வலோக அதிபதி இயேசு, ಸರ್ವಲೋಕಾಧಿಪತಿಯು ಯೇಸು. இந்த பூமியில இருக்கிற சின்ன பசங்க, ஈருள்ளி பசங்க, இவங்களை எது தேடிட்டு வரணும்? ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಈ ಚಿಕ್ಕ ಹುಡುಗ ಜನರು, ಈ ಈರುಳ್ಳಿ ಜನರು, ಏಕೆ ಇವರನ್ನು ನಾನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರಬೇಕು? இவங்ககிட்ட என்ன இருக்குது? அப்படி ಇವರಲ್ಲಿ ಏನಿರುವುದು ಆ ವಿಧವಾಗಿ? அதான் கிருபை நான் சொல்றேன். ಅದನ್ನೇ ನಾನು ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ, ಕೃಪೆ ಎಂದು. காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிற எறும்பு சைஸ் கூட நம்ம கிடையாது. ಕಾಲಿನ ಕೆಳಗೆ ಹಾಕಿ ತುಳಿಯುವಂತ ಒಂದು ಇರುವೆಯ ಸೈಜು ನಾವು ಇಲ್ಲ. நம்மகிட்ட ஒன்றும் பரிசுத்தம் இல்லை, ஒன்றும் கிடையாது. ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾವುದು ಪರಿಶುದ್ಧವಿಲ್ಲ, ಏನೂ ಇಲ್ಲ. கர்த்தர் நம்ம கிட்ட அன்பு காட்டுற அளவுக்கு நம்ம கிட்ட ஒன்றும் விசேஷமே இல்லவே இல்லை. ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ತೋರಿಸುವಂತಹ ವಿಶೇಷವಾದದ್ದು ಏನು ನಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲ. ஆனாலும் நம்மை தேடிக்கொண்டு இயேசு வந்தார் அல்லவா? ಆದರೂ ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದನಲ್ಲವೇ? அதுக்கு பேர் தாங்க கிருபை. ಅದಕ್ಕೆ ಹೆಸರೇ ಕೃಪೆಯು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த கிருபையினால ಕೃಪೆಯಿಂದಲೇ நமக்கு என்ன பண்றார் ஆண்டவர்? ನಮ್ಮನ್ನು ದೇವರು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? கர்த்தருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். ದೇವರ ಮುಖವನ್ನು ಪ್ರಕಾಶ ಮಾಡುವಂತೆ ಮಾಡುತ್ತಾನೆ. அவர் நம்மை சமாதானமாக வாழும்படி செய்கிறார். ಆತನು ಶಾಂತಿಯಿಂದ ನಾವು ಬಾಳುವಂತೆ ಆತನು ಮಾಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்படி இவ்விதமாக ಈ ವಿಧವಾಗಿ வசனம் வாசிங்க. என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 27. ಅರಣ್ಯಕಾಂಡ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 27ನೇ ವಾಕ್ಯ. So they will put my name on the Israelites, On the Israelites, and I will bless them. and I will Bless them. bless them. ಹೀಗೆ ಅವರು ಇಸ್ರಾಯೇಲರ ಮೇಲೆ ನನ್ನ ಹೆಸರನ್ನು ಉಚ್ಚರಿಸಲಾಗಿ ನಾನು ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವೆನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த ஷீன்ங்கிற எழுத்தை அவர்கள் மேலே போட்டு என்னுடைய நாமத்தை அவர்களுக்கு சொல்லி நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நீ சொல்லும்போது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். ಆ ಶೀನನ್ನುವಂಥ ಒಂದು ಅಕ್ಷರ ಅವರ ಮೇಲೆ ಹಾಕಿ ನಾನು ಹೇಳುವಂಥ ಆಶೀರ್ವಾದ ನೀನು ಅವರ ಮೇಲೆ ಹೇಳಿ ನೀನು இந்த வார்த்தைகளை நீ சொல்லும்போது ಹೇಳುವಾಗ ನಾನು ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವೆನು. கர்த்தர் தமது ஜனத்திற்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை ஆரோன் மூலமாக கொடுத்தார். ಯೆಹೋವನು ತನ್ನ ಜನರಿಗೆ ಕೊಡುವಂಥ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಆರೋನನ ಮೂಲಕವಾಗಿ ಕೊಡುತ್ತಾನೆ. அதே ஆசீர்வாதத்தினுடைய சுருக்கத்தை தான், சம்மரியை தான் இங்கே பவுல் எழுதுகிறார். ಅದೇ ಆಶೀರ್ವಾದ ಒಂದು ಚಿಕ್ಕ ಒಂದು ಕ್ಲುಪ್ತವನ್ನೇ ಇಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನಲ್ಲಿ ಬರೆಯುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. God will bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವನು. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? ನಮ್ಮ ದೇವರು ಯಾವ ವಿಧವಾದಂಥ ದೇವರು? கிருபையும் தேவன், ಕೃಪೆಯ ದೇವರು. அதே நேரத்துல ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ நமக்கு ஒரு விரோதியா இல்ல. ನಮಗೆ ಆತನು ವಿರೋಧಿಯಾಗಿ ಇಲ್ಲ. அவருக்கு பிரியமா நம்ம நடக்கலன்னா கூட, ಆತನಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿ ನಾವು ನಡೆಯದೆ ಹೋದರೂ ಕೂಡ கிருபையாக நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார், சான்ஸ் கொடுக்கிறார். ಕೃಪೆಯಾಗಿ ನಮಗೆ ಅವಕಾಶವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. எவ்வளவு தூரத்துக்கு கொடுக்கிறார் தெரியுமா? ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ ಗೊತ್ತುಂಟಾ? சாகுற வரைக்கும் நீங்க மனம் திரும்புவீங்கன்னு நினைக்கிறார். ಸಾಯುವವರೆಗೆ ನೀವು ಮನ ತಿರುಗಬೇಕು ಅಂತ ಅದನ್ನು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்க சரி ஆயிடுவீங்க நம்புறாரு. ಕೊನೆಯ ಕ್ಷಣದವರೆಗೂ ಸರಿಯಾಗುತ್ತೀರಿ ಅಂತ ಆತನು ನಂಬುತ್ತಾನೆ. எத்தனை பேர் நீங்க ஒத்துக்கிறீங்க? ஆமாண்டவரே எனக்கு டைம் கொடுங்கப்பா, நான் சரியாயிருவேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳೋದು? ಹೌದಿದ್ದಾರೆ, ನನಗೆ ಸಮಯವನ್ನು ಕೊಡಿದ್ದೀನಿ. ನೀವು ಎಷ್ಟು ಜನ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? நான் இன்னும் நிறைய சரியாக வேண்டியிருக்குது. ನಾನು ಅನೇಕ ಇನ್ನು ನನ್ನ ಸರಿಯಾಗಬೇಕು ದೇವರೇ. நான் இன்னும் மனம் திரும்பிட்டேன். ನಾನು ಇನ್ನೂ ಮನ ತಿರುಗಬೇಕು ದೇವರೇ. கிருபை எனக்கு வேண்டும். ನನ್ನ ಕೃಪೆ, ನಿಮ್ಮ ಕೃಪೆಯು ನನಗೆ ಬೇಕು. என்னை விரோதி மாதிரி நடத்தாம என் மேல சமாதானமா இருங்க ನನಗೆ ஆண்டவரே. ವಿರೋಧವಾಗಿ ನನ್ನನ್ನು ನಡೆಸದೆ ನನ್ನ ಮೇಲೆ ಇನ್ನು ಶಾಂತಿಯಿಂದ ನನ್ನನ್ನು ನಡೆಸಿಕೊಳ್ಳಿರಿ. எத்தனை பேர் சொல்லுவீங்க? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳುತ್ತೀರಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்மோடு கர்த்தர் சமாதானமாக இல்லைன்னா நாம பரலோகத்துக்கு போகவே முடியாது, அங்கே வாழவே முடியாது, கர்த்தரை தரிசிக்கவே முடியாது.
ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ದೇವರು ಸಮಾಧಾನದಿಂದ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ತನ್ನ ದರ್ಶಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ಆತನೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಇರಲಿಕ್ಕೂ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இப்போ இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் மனம் திரும்புகிறதா இருந்தால், ಈ ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ನೀವು ಮನ ತಿರುಗುವುದೇ ಆದರೆ, கர்த்தருடைய பந்தியில ಕರ್ತನ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ நாம் ஆண்டவரோடு சேர்ந்து இருக்கிறோம் என்று நாம் சொல்லலாம். ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಇದ್ದೇವೆಂದು ನಾವು ಹೇಳೋಣ. இல்லனா ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ கர்த்தருக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, ಯೆಹೋವನಿಗೆ ನನಗೆ ಸಂಬಂಧವೇ ಇಲ್ಲ, அவர் கிருபை எனக்கு தேவையில்லை, ಆತನ ಕೃಪೆಯು ನನಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ, அவரோட நான் சமாதானமா இருக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்ல, ಆತನೊಟ್ಟಿಗೆ ಸಮಾಧಾನದಿಂದ ಇರುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ನನಗೆ ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ அப்படின்னு யாராவது நினைச்சா, ಆ ವಿಧವಾಗಿ ಯಾರು ಅಂದುಕೊಂಡರೆ நீங்க இந்த சபைக்கு வருவதும் வேஸ்ட், ನೀವು ಈ ಸಭೆಗೆ ಬರುವುದು ವ್ಯರ್ಥ. கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுத்தாலும் உங்களுக்கு அதனால பிரயோஜனம் இல்லை. ಕರ್ತನ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ನೀವು ಪಾಲು ಹೊಂದಿದರೂ ಅದರಿಂದ ನಿಮಗೆ ಯಾವುದೇ ಒಂದು ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ಯೆಹೋವನು ತನ್ನ ಜನರಿಗೆ பலன் கொடுக்கிறார், ಬಲವನ್ನು ಕೊಡುವಾತನಾಗಿದ್ದಾನೆ, அதோடு கூட சமாதானத்தை தருகிறார். ಅದರೊಟ್ಟಿಗೆ ಆತನು ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். ಅದುವೇ ನಿಜವಾದ ಆಶೀರ್ವಾದವು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. காசு பணம் சொத்து சுகம் வீடு காரு வரும் போகும் அநியாயம் செய்யறவனுக்கு கூட அது கிடைக்கும். ಆದರೆ ಕಾಸು ಹಣವು ಬಂಗಲೆಯ ಆಸ್ತಿ ಐಶ್ವರ್ಯಗಳು ಬರುವುದು, ಅದು ಅನ್ಯರಿಗೆ ಅದು ದೊರಕುವುದು, கெட்டவங்களுக்கும் கிடைக்கும், ಕೆಟ್ಟವರಿಗೂ ದೊರಕುವುದು, பரலோகத்துக்கு வராதவங்களுக்கு கூட கிடைக்கும், ಪರಲೋಕಕ್ಕೆ ಬರದೇ ಇರುವವರಿಗೂ ದೊರಕುವುದು. ஆனா உண்மையான ஆசீர்வாதம் எது தெரியுமா? ಅದು ನಿಜವಾದ ಆಶೀರ್ವಾದವು ಯಾವುದು ಗೊತ್ತುಂಟೆ? தேவனோடு சமாதானமாக வாழுவது, ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಸಮಾಧಾನದಿಂದ ಶಾಂತಿಯಿಂದ ನಾವು ಬಾಳುವುದು, தேவனோடும் ದೇವರೊಟ್ಟಿಗೂ தேவனுடைய ஜனங்களோடும் ದೇವರ ಜನರೊಟ್ಟಿಗೂ நாம் சமாதானமா இருப்போம். ನಾವು ಶಾಂತಿಯಿಂದ ಇರೋಣ. அப்படி இருக்கிறது தான் ಆ ವಿಧವಾಗಿ ಇರುವುದೇ உண்மையான ஆசீர்வாதம். ನಿಜವಾದ ಆಶೀರ್ವಾದವು. சங்கீதம் 29 ಕೀರ್ತನೆ 29 11. 11 29 11 ಕೀರ್ತನೆ. Vinod, you tell me how long I can take on the way. Okay. 29:11. 29:11 The Lord gives strength The Lord gives strength to his people. to his people. The Lord blesses his people The Lord blesses his people with peace. with peace. 11 கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளுவார், இப்படியாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். ಯೆಹೋವನು ತನ್ನ ಜನರಿಗೆ ಬಲವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುವನು, ಆತನು ತನ್ನ ಪ್ರಜೆಗೆ ಸುಕ್ಷೇಮವನ್ನು ದಯಪಾಲಿಸುವನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம கண்களை முடிச்சோம். ನಾವು ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது, நம்ம அடுத்த வாரத்தில் படிப்போம். ಅನೇಕ ವಾಕ್ಯಗಳುಂಟು, ನಾವು ಬರುವ ವಾರದಲ್ಲಿ ಇದನ್ನು ಮುಂದುವರಿಸೋಣ. இப்பொழுது எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஜெபம் ಇವಾಗ செய்வோம். ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತು ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. கர்த்தருடைய பந்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ಕರ್ತನ ಪಂಕ್ತಿಗೆ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கேட்ட வசனங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ಕೇಳಿದ ವಾಕ್ಯಗಳಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ.